இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போற மாதிரி லஞ்ச் டைம்ல கொடைக்கானலுக்கு கிளம்பிடலாம். அங்க போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு சிண்டுவோட வீட்டுக்கு போயிடலாம். அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. நம்ம எல்லாரையும் அவங்க வீட்லயே வச்சுப்பாங்க. அப்புறமா டாடிக்கு ஃபோன் பண்ணி நம்ம எல்லாரும் கொடைக்கானலுக்கு வந்துட்டோம்னு சொல்லுவோம். அப்புறம் டாடி வந்து பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்காம நம்ம எல்லாரையும் வந்து அடிப்பாரு. அப்படிலாம் அடிக்க மாட்டாராமோ. அம்மா இல்ல நம்ம எல்லாரையும் புரிஞ்சுப்பாராமோ. அப்புறம் நமக்காக கொடைக்கானலுக்கே வந்துடுவாரு. அப்புறம் டாடி கிட்ட எங்களால அங்க இருக்க முடியாது, கொடைக்கானல்ல இருக்கலாம் டாடி ப்ளீஸ் டாடின்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அங்க நம்மளை தவிர யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. டாடி மனசு மாறுற மாதிரி நம்ம பேசினா அவர் கண்டிப்பா விட்டுப்பாரு. அக்கா, பிளான் நல்லா தானே இருக்கு. நம்ம எல்லாரோடைய ப்ராப்ளம் மனோஹரி ஆண்டி தானே. டாடியோட ரொம்ப அதிகமா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அங்க அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. நமக்கு இந்த டார்ச்சரும் இருக்காது. ஆமாக்கா, பிளான் கொஞ்சம் ரிஸ்கா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். என்னமோடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம அவ்வளவு தூரம் போக முடியுமா? ஏதாவது ஆச்சுன்னா? நீ இருக்கல அம்மு எங்களை பாத்துக்கிறதுக்கு. ஒன்னும் ஆகாது ப்ளீஸ் அம்மு. என்னால இங்க இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி, நாளைக்கு நம்ம எப்படியாவது கொடைக்கானலுக்கு போயிடலாம். தூங்கிட்டு இருக்கிறவங்க எதுக்கு லைட் போட்டாங்க? குப்தா! ஆமா, நான் இல்ல. யாரு? இங்க இங்க இங்க. நீயா? என்ன சொல்லு? குழந்தைங்க ரூம்ல லைட்ஸ் ஆன்ல இருக்கு. எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். நீ எப்படி பார்த்தாலும் நான் சொல்ல மாட்டேன் மனுஷியே. அது இல்ல குப்தா, என்னோட ஞாபகம் வந்துருச்சு போல. அழுறாங்களா இல்லனா பசிக்குதோ என்னமோ. ஐயோ பாவம், இன்னும் ஹோம்வொர்க் எழுதுறாங்களோ என்னமோ. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு உண்மையிலே தெரிஞ்ச நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிப்பா போல இருக்கே. என்ன சொன்னீங்க? நீ நினைக்கிற மாதிரி உன் பிள்ளைங்க விவரம் இல்லாதவங்க இல்ல, பெரிய அறிவாளிங்க. போக போக அனைத்தும் உனக்கு தெரியும். என்ன கேள்வி கேட்கறத நிப்பாட்டிட்டு நாளைய வரைக்கும் பொறுமையா இருந்தா எல்லாமே உனக்கு தானா தெரியும். என்ன தெரியும்? பாவம் பண்றவங்க எல்லாம் நிம்மதியா அசந்து தூங்கிட்டு இருக்கான். அவனுங்க கணக்கெல்லாம் பாக்குற எனக்கு எப்படி இருக்கும்? என் தூக்கத்துக்கெல்லாம் நீ இடையூறு பண்ணாத, அவ்வளவுதான். ஐயோ அதல்ல குப்தா. பாரு மகளே, நீ வேணா நவ கிரகங்களையும் போய் சுத்திட்டு வா.